Ready? வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பென்தோட்டையில் இருக்கேன் நான். இப்போ பென்தோட்டையில் ஒரு முக்கியமான இலங்கையினோட ஒரு அட்வென்ச்சர் நிறைய பேர் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பரா மோட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் மற்றது எங்களுடைய இலங்கையினுடைய நிலப்பரப்புகளை மேலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு அட்வென்ச்சரான ஒரு விஷயந்தான் இந்த பரா மோட்டர். இதில் தான் நாங்கள் இப்போ பறக்க போகிறோம். உண்மையை சொல்ல போனால் நான் ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல இதை பார்த்துருக்கேன். இதில் பறந்தது நிறைய பேர் வந்து பறந்து பார்க்குறது எல்லாமே இதில் நான் பார்த்துருக்கேன். இதுக்கு ஒரு தரம் போய் வரதுக்கு 15,000 ரூபா, இலங்கை ரூபாவில் 15,000 ரூபாவுக்கு இது வேர்த்தா இல்லையா அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பன்சியார் 500 மீட்டர் அடி 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 பன்சியார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னு சொன்னால் இதில் பெரிய அளவாக பயப்படவில்லை. எது நடந்தாலும் பரிசூட்லையாவது தொங்கி கொண்டு வரலாம். ஓகே, இதில் ஒரு ஆள் இருப்பாங்க. வளையும் போது தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் பயமாக இருக்குது. மற்றபடி மேலே வந்ததுக்கு பிறகு ஓகே தான் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு பக்கம் கடல் தண்ணி, மற்ற பக்கம் கட்டடங்கள், பச்சை பசேலன்ற மரம், நிறைய ஹோட்டல் கட்டடங்கள் இருக்குது. மேலே போக போக கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த காற்றுல நாங்கள் மிதக்கிற மாதிரி ஒரு அந்த உணர்வு இருக்குது. இந்த பராமோட்டரில் பறக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. குறிப்பாக நீங்கள் தைரியமாக இருக்கீங்களா, உங்களுக்கு பறக்கக்கூடிய அளவில் தைரியம் இருக்குமா, அவங்க பயப்பட மாட்டீங்களான்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது 500 அடி முதல் 1000 அடி வரைக்கும் பறக்கும். ஆனால் நாங்கள் இப்போ பறக்கிறது 500 அடி உயரமான அளவுக்கு தான் பறப்பாங்க. இது பதிவாக இப்போ நாங்கள் போகிற மாதிரி இப்போ கடலோடு நாங்கள் இது பார்க்கும்போது அந்த கடலுக்கு மேலால் நாங்கள் ஒரு மோட்டர் பைக்கில் போகிற மாதிரி இருக்குது. இந்த நேரத்தை பார்க்கும்போது அந்த கடலுக்கு மேலால் நாங்கள் ஒரு மோட்டர் பைக்கில் போனால் எப்படி இருக்கும், சாதாரணமாக அந்த அளவில் தான் இருக்கும். இதோட இந்த பராமோட்டர் குறிப்பாக நம்மளுடைய நாட்டில் இந்த பென்தோட்ட பகுதிகளில் தான் இப்போ பயன்படுத்துகிறாங்க. ஹெட்ஃபோன் போடணும், ஏன்னா அவ்வளோ சத்தமாக இருக்கும். மேலே பறக்கும்போது காற்று, மற்றது இந்த என்ஜின் சத்தம், இது எல்லாமே என்ன சொல்கிறது, சத்தமாக இருக்கும். இது உண்மையிலேயே கடல் பிரதேசத்தையும் அதாவது நிலப்பரப்பையும் ஒட்டி உள்ள பிரதேசங்கள் தான் அதிகமாக கவரக்கூடிய. இப்போ தண்ணியில் பிறந்தால் தண்ணி மட்டுமே தான் இருக்கும், நிலத்தில் பிறந்தால் நிலமட்டம் மட்டும் தான் நமக்கு தெரியும். அந்தளவு பெருசாக அழகாக இருக்காது. இதுக்கு கடலோரங்களை மையப்படுத்தி இந்த பராமோட்டர் சேவை நடத்துறதுக்கு காரணமே தான். 2 பகுதியையும் ஒரே நேரத்தில் நாங்கள் மேலிருந்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு அழகை ரசிக்கக்கூடிய வகையில் தான் இதை அமைச்சிருக்காங்க. இதுதான் அதனுடைய முக்கியமான பகுதியே. இப்போ நாங்கள் இந்த பறக்கிற இந்த பகுதிக்குள்ளே பாருங்கள், நிறைய சுற்றுலா பயணிகள் கடலோரத்தில் குளிச்சு கொண்டிருக்காங்க. இது இப்படி இந்த மாலை நேரத்தில் அல்லது காலை நேரத்தில் பார்க்குறது தான் அழகாக இருக்குது. குறிப்பாக சூரிய உதயம் நேரத்தில், உதிக்கிற நேரத்தில் நாங்கள் இந்த பராமோட்டர் பயணம் செஞ்சோம்னா சூரிய உதயத்தை அழகாக பார்க்கலாம். அதோட சூரியன் மறைகிற நேரம், இந்த மாதிரியான நேரங்களில் பறக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த இப்போ பாருங்கள், சும்மா ஏதோ நாம் ஒரு கதிரிலிருந்து நம்மளை யாரோ தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அந்த தண்ணிக்கு மேலால் போகும்போது நல்லா இருக்குது. உண்மையில் நல்லாயிருக்கு.
இப்போ கொஞ்சம் நாங்கள் மேலே வந்துட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடமெல்லாம். ஒம்மாடியோ பாருங்கள், இங்கே இந்த பக்கம் கடல் இருக்குது. அதில் ஒரு கடல் மணல் வீதி மாதிரி இருக்குது, அதாவது மணலால் போடப்பட்ட வீதி. அதுக்கு பக்கத்தில் பச்சை பசேல் என்ற அழகான மரங்களோட கட்டிடங்கள். அதுக்கு பிறகு ஒரு ஏரி தண்ணி பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு வளைஞ்சு 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 போகுது பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் அங்கால கட்டிடங்கள். இதுதான் இந்த பராமோட்டருடைய சிறப்பு. இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி நிலப்பரப்பை மட்டுமே வைத்து கொண்டு பறந்தாலும் பெரிய அளவாக நமக்கு அழகான விஷயங்களை பார்க்க முடியாது. கடல் தண்ணிக்குள்ளே போனாலும் அது தண்ணி மட்டும் தான் இருக்கும். ஆனால் இது எல்லாமே இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த மெந்தோட்ட பீச்சில் இந்த பராமோட்ட சேவை இருக்கிறதுக்கு காரணம். ரெண்டும் எல்லாமே இருக்குது. கீழே வீடுகள் இருக்குது, கோயில்கள் இருக்குது, வாகனங்கள் போகிறது பார்க்கலாம், மரங்கள் இருக்குது, மைதானம் இருக்குது, ஏரி இருக்குது, குட்டியாக சின்ன கடைகள் இருக்குது. அதோட பெரிய அளவான 5 ஸ்டார் ஹோட்டல்கள் இருக்குது. இந்த பக்கம் பெருங்கடல் இப்படி இருக்குது பாருங்கள். இதிலிருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆனால் அந்த அழகை பார்க்கும்போது அந்த பயமெல்லாம் போயிடும். ஆனால் மேலே ஏறும்போது கொஞ்சம் அந்த வளையும் போது நமக்கு கொஞ்சம் அப்பப்போ என்னடா இவ்வளோ வளையுது, சரிஞ்சு விழுந்துருவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்தளவில் இல்லை, எல்லாமே நமக்கு பாதுகாப்பாக தான் நம்மளை வந்து இதில் கூட்டிக்கொண்டு போவாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் திரும்பும்போது சில இடங்களில் அந்த இடத்துலையே நிற்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. பறந்துகிட்டே இருக்காது. சில இடங்களில் அந்த இடத்துல அப்படியே நின்றே நாங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் நின்று கொண்டு இருக்கோம், அங்கேயும் இப்போ அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். ஒரே இடத்துல நின்று அந்த இடங்களில் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரிலாம் இருக்குது. நல்லாயிருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ஜின் வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நாங்கள் நிலத்தில் இறங்க போகிறோம். சரியாக ஒரு 10 முதல் 12 நிமிஷம் தொடர்ச்சியாக பறக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, முடிஞ்சது பயணம். உண்மையிலே நான் வந்து வீடியோவில் பார்த்துருக்கேன். 2-3 இடத்த வீடியோ பார்த்தேன். நான் 2 வருஷத்துக்கு முதலே இதை பார்த்தேன். ஆனால் 2 வருஷத்துக்கு முதல்ல இதை செய்கிற அளவுக்கு எனக்கு வந்து அந்தளவுக்கு இதில் நம்பிக்கை இல்லை. நிறைய பேர் வந்து இதை செய்திருந்தாங்க. இலங்கையை பொறுத்தவரை நிறைய அட்வென்ச்சர் மாதிரியான இந்த மாதிரியான பல விஷயங்கள் இலங்கையில் இருக்குது. ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நாம் வந்து ஒவ்வொரு இடத்த சுற்றி பார்க்குறோம், ஒவ்வொரு இடத்த காட்டுறோம். இதெல்லாம் வந்து பழமையான ஒன்றாக இருந்தாலும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. பெந்தோட்ட பீச்சில் இந்த பராமோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பறக்கிற இந்த பரிசூட்டில் கிட்டத்தட்ட பரிசூட்டில் பறக்கிற மாதிரி தான். ஆனால் என்ன ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னு சொன்னால், இந்த வளைகிற நேரத்தில், மேலே போகிற நேரத்தில், அப்படியே கொஞ்சம் வேகமாக போகிற நேரத்தில் கொஞ்சம் பயமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாரும் செய்யலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாரும் செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் எல்லாம் செய்யுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். தைரியமானவங்க, இது மேலே ஆர்வம் உள்ளவங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த பீச்சுடைய மணலை பற்றி நான் சொல்லணும். நான் வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கோம், நிறைய இடங்கள் போயிருக்கோம். அந்தமான் தீவுக்கு நான் ஒரு தடவை போயிருந்தேன். அந்தமான் தீவினுடைய பீச்சுகள், அதாவது கடற்கரை ஓரங்களை பார்க்கும்போது இந்த மாதிரி சுத்தமாக இருக்கும். இங்கேயும் அப்படி தான் இருக்குது பாருங்கள். நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க இந்த பெந்தோட்ட பீச்சினுடைய கடல், அந்த மணல் நிலங்களை. உண்மையை சொல்ல போனால் நான் அப்பப்போ அடிக்கடி யோசிப்பேன், இந்த வெள்ளைக்காரங்க வெளிநாட்டிலேருந்து வரவங்க எல்லாம் ஏன் இந்த பக்கம் தெற்கு பக்கம் வராங்க, இந்த கடற்கரை பக்கம் வராங்க அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி யோசிச்சிருக்கேன். அடிக்கடி நிறைய நண்பர்களோடு நான் பேசியிருக்கேன். ஏன் இங்கே வராங்க? நிறைய இடங்கள் இருக்குது இலங்கையில் பார்க்குறதுக்கு, அழகான நிறைய இன்னும் இயற்கையான இடங்கள் நிறைய இருக்குது. ஏன் அதெல்லாம் பார்க்காம பெந்தோட்டைக்கே வராங்க அப்படின்ற கேள்வி எனக்கு இருந்தது. ஆனால் உண்மையை சொல்ல போனால் இந்த இடத்த பார்க்கும்போது அவங்க வாரது சரிதான், அந்தளவுக்கு நல்லா தான் இருக்குது. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, இயற்கையான காற்றை சுவாசிக்கக்கூடிய, அழகான இடங்களை பார்க்கக்கூடிய நல்ல உணவுகள் கிடைக்கும். இங்கே கடல் உணவுகள் இங்கே தாராளமாக கிடைக்கும். இங்கே வந்து நிறைய பேர் ஹோட்டலில் தங்குறதை விட இங்கே வந்து ஒரு வீடு எடுத்துகிட்டு இங்கேவே நம்ம சந்தைகளில் மீன்கள், கடல் உணவுகளை வாங்கி சமைச்சு சாப்பிட்றாங்க. நிறைய ரஷ்யன் சுற்றுலா பயணிகள் அப்படி தான் செய்கிறாங்க. இங்கே அதிகமாக பைக் எடுத்து இங்கேயே ஓடுவாங்க, ஆட்டோ எடுத்து இங்கேயே ஓடுறாங்க. இங்கே வந்து பாருங்கள், தண்ணியில் விளையாடுற நிறைய விளையாட்டுகள் இங்கே இருக்குது பெந்தோட்ட பக்கம்.
நிறைய பேர் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே வந்து தண்ணியில் நீச்சல் அடித்து விளையாடுறாங்க. நாம் கொழும்புல என்ன செய்வோம், ஒரு நீச்சல் குளத்துக்குள்ள போயிட்டு அதான் நீச்சல் தடாகத்தில் வந்து நீச்சல் பழகும். இங்கே வந்து இந்த கடல் தண்ணியிலே நீச்சல் பழகிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு எல்லை கட்டி வச்சுருக்காங்க, அந்த எல்லைக்குள்ளே நின்று நீச்சல் பழகிறாங்க. இங்கே இருக்க அந்நியமான எல்லாருக்குமே நீச்சல் நல்லா தெரியும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே நீச்சல் தெரியும். நல்லா தான் இருக்குது. இலங்கையினுடைய தெற்கு பிரதேசம் மிக மிக வடிவான வித்தியாசமான கடற்கரைகள், அதாவது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்குள்ளேயே வித்தியாசமான கடற்கரைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இது ஜங்கிள் பீச். இந்த ஜங்கிள் பீச் வந்து எப்படின்னு சொன்னால் காலி, அதாவது காலி பிரதேசத்தில் இருக்குது. காலி அதாவது கிட்டத்தட்ட கொழும்புலேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு கடற்கரை. இது காடுகளை தாண்டி நாங்கள் அப்படியே போகும்போது அவ்வளோ அழகான ஒரு பளிங்கி மாதிரியான ஒரு கடற்கரையை நாங்கள் பார்க்கலாம். பெரிய அளவான மக்கள் இங்கே வரமாட்டாங்க. சுற்றுலா பயணிகள் குறிப்பாக அந்த ஒவ்வொரு சீசனுக்கு தான் வருவாங்க. ஆனால் நிறைய நேரம் இந்த கடற்கரை நாம் வந்து அமைதியாக இருக்கிறதே பார்க்கலாம். அலைகள் மிக குறைவான, அப்படியே ஒரு மலையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கடற்கரையாக இந்த கடற்கரையை பார்க்கலாம். குளிக்கிறது மட்டுமில்லை, ஓய்வெடுக்கிறதுக்கு, இந்த கடல் அலைகளை வந்து ரசிக்கிறதுக்கு, இந்த கடற்கரையோரத்தில் நடக்கிறதுக்கு நாம் எது வேணாலும் செய்யக்கூடிய அளவிலான ஒரு அமைதியான அழகான கடற்கரை தான் இந்த ஜங்கிள் பீச். இந்த கடற்கரை சுற்றுலா பயணிகளை மிக அதிகமாக கவர்ந்த இடங்களில் உண்டு. இதுக்கும் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதாவது தெற்கு பக்கம் பாருங்க, இந்த கடற்கரையும் தவறாமல் பாருங்கள். அதோட இந்த கடற்கரை இது நீங்கள் வந்து அதிகமான ஃபோட்டோஸ்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தல்பே பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தல்பே பீச்சுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், இயற்கையாகவே அமைக்கப்பட்ட நீர் தொட்டிகள், அதாவது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பட்டியாக நீர் தொட்டிகள் வந்து இருக்குது. இது இயற்கையாகவே அமைந்தது. இதுதான் இங்கே இருக்கிற சிறப்பே. இதுக்குள்ளே நாம் ஆழம் இருக்கா, அல்லது இதில் கடல் அலைகள் வந்து நம்மளை வந்து அதிகமாக மோதுமான்ற பயமெல்லாம் இல்லை. மிக மென்மையான மெதுவான அலைகள் தான் இதில் இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இது மாலை நேரத்தில் அல்லது காலை நேரத்தில் இந்த கடற்கரையில் இந்த நீர்த்தொட்டிகளில் குளிக்கிறது அப்படின்றது ஒரு பிரபலமான ஒரு விஷயம் இந்த பிரதேசத்தை பொறுத்தவரையில். இந்த தல்பே பீச்சை பொறுத்தவரையில் தல்பே பீச் பெரிய அளவாக பேசப்படுறது இந்த குட்டியாக இருக்கிற இந்த நீர்த்தொட்டிகளுக்கு தான். இதுக்குள்ள மீன், நண்டு எல்லாமே வரும். ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை இந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து உணவட்டன, அதாவது மிரிச இந்த மாதிரியான பிரதேசங்களை நீங்கள் மையப்படுத்தி வர போகிறீங்களா, இங்கேயும் கட்டாயம் நீங்கள் பார்க்கலாம். உணவட்டன அப்படின்னு சொன்னோம் தானே, உணவட்டன அப்படின்றது இலங்கையினுடைய இன்னும் ஒரு பிரபலமான கடற்கரை பிரதேசம். இப்போ நாங்கள் முதல்ல பார்த்த ஜங்கிள் பீச் இருந்தாங்க, அதுலேருந்து நடந்து வந்தால் கூட ஒரு 20 நிமிஷத்தில் வரலாம். ஆனால் ஜங்கிள் பீச்சுக்கும் இதுக்கும் இடையில் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது கொஞ்சம் அமைதியான பளிங்கி மாதிரியான கடல், அலைகள் குறைஞ்சது. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம சாதாரணமான ஒரு கடற்கரையாக இருக்கும். இது வந்து வெயிலை விரும்புகிறவங்க, ஒரு வெயிலோடு இருக்கிற கடற்கரையை விரும்புகிறவங்களுக்கு இந்த உணவட்டன கடற்கரை வந்து உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தரக்கூடியது தான். இலங்கையினுடைய இந்த கரையோர பிரதேசங்களில் இருக்கிற கடற்கரைகளிலிருந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான கடற்கரை தான் இந்த உணவட்டன கடற்கரை. இந்த உணவட்டன பிரதேசத்தை பற்றி சொல்லணும். இதில் நிறைய பேர் நம்ம இலங்கையர்களை விட அதிகமான சுற்றுலா பயணிகளை தான் நீங்கள் இங்கே பார்க்கலாம். அந்தளவு சுற்றுலா பயணிகள் வர ஒரு முக்கியமான இடம் இந்த உணவட்டன. இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் வலப்பிட்டிய பிரதேசத்துக்கு. இது கொழும்புலேருந்து சரியாக ஒரு 80 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய வலப்பிட்டிய கிராமம்னு சொல்லலாம். இது ஒரு அழகான கிராமம் மட்டுமில்லை, நீண்ட பெரிய நீர்நிலையை கொண்ட ஒரு பிரதேசம். இது வந்து மதுகங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மதுகங்காவில் இருக்கிற சிறப்புன்னு சொன்னால், ஒரு நீண்ட நேர படகு பயணத்தை நாங்கள் இதில் மேற்கொள்ளலாம். அதாவது இந்த என்ஜின் போட்டில் நாங்கள் போகக்கூடியதாக இருக்கும். இந்த என்ஜின் போட்டில் போய் நாங்கள் கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் இந்த கடலினுடைய அழகுகளை நாங்கள் பார்க்கலாம். இந்த பிரதேசத்தில் இந்த நாம் பயணிக்கிற அந்த நீர்நிலைக்குள்ள கிட்டத்தட்ட 15 முதல் 20 குட்டி தீவுகள் இருக்குது. அதில் ஒரு தீவு நாம் சினிமன், அதாவது இங்கே இருக்கிற கருவா பட்டைகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தனி தீவே இதுக்குள்ளே இருக்குது. இங்கே போயிட்டு கருவா டீ குடிக்கலாம். அதோட இங்கே
இருக்கிற சில தீவுகள் வந்து மக்களே இல்லாத தீவுகள் இருக்குது. ஆனால் இந்த தீவுகளுக்குள்ள நிறைய மருத்துவ மூலிகை மரங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அதிகமான மீன்பிடி படகுகளை நாங்கள் பார்க்கலாம். வெயில் நேரத்தில் இல்லாமல் காலையில் மாலையில் 2 நேரத்துலையும் நாங்கள் இந்த பிரதேசத்தை சுற்றி பார்த்துக்கோன்னு சொன்னால் மிக மிக அழகான வடிவான வித்தியாசமான ஒரு அனுபவத்தை பெறக்கூடிய இடம்தான் இந்த வலப்பிட்டிய மதுகங்கா போட் பயணம். ஓகே, அழகான வித்தியாசமான அனுபவத்தை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆர்ஜே சந்துரு வீலோக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.